வெல்கம் டு லைன் டேட் சிராப் நீயா நானா பவர்ட் பை ரேன் இந்தியா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். பொதுவாகவே நீயா நானா எப்போதுமே அந்த ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான குழுக்களை வெகுஜன மக்களின் முன்னால் கொண்டு வந்து இவங்களுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு ஒரு டார்ச் அடித்து பார்க்கும். அந்த குழுவினருடைய எண்ணிக்கை ரொம்ப சின்னதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பைக்கர்ஸ், பைக் தான் வாழ்க்கை, பைக்குன்னு ஒரு உலகம் அப்படின்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை கொண்டு வந்திருக்கோம். பெட்ஸ் தான் உலகமே, அது ஒரு தனி உலகம், அதனுடைய அழகை நீங்கள் அனுபவிக்காமல் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை கூட்டு வந்திருக்கும். அது மாதிரி இன்றைக்கு நாம் அழைத்து வந்திருக்கக்கூடியவர்கள் இரவை அதிகமாக நேசிப்பவர்கள், இரவில் அதிக நேரம் வெளியில் இருப்பவர்கள், அதை விரும்புவர்கள், இரவின் வாழ்க்கையை ரசிப்பவர்கள். நைட் லைஃப்னா நீங்கள் ஜஸ்ட் ஏதோ பாருக்கு போகிறது அந்த ரேஞ்சில் நினைக்கக்கூடாது. நைட்டில் கடற்கரைக்கு போகிறதுல தொடங்கி, டீ கடையில் டீ குடிக்கிறதுல தொடங்கி, ஜஸ்ட் டிரைவ் போகிறதுல தொடங்கி, அப்படியே ஏதாவது ஒரு மூலையில் உட்காந்து நண்பர்களோடு அரட்டை அடிப்பதில் தொடங்கி இரவை ரசித்தல், இரவின் அழகை ரசித்தல்ங்கிற அளவுக்கு இரவு வாழ்க்கையை நேசிக்கிறவர்கள் ஒரு பக்கம். இதே இதை கொண்டு வரும் அப்படின்னு கேட்டால், மனிதன் எல்லாவற்றையுமே அப்படியே உள்ள கான்குயர் பண்ண ஆரம்பித்தான். உலகத்தின் எல்லா பெருநகரங்களையும் போய் பாருங்கள். நியூயார்க்கில் இருக்கலாம், லண்டனாக இருக்கலாம், அல்லது வேறு இடமா இருக்கலாம், நம்ம பெங்களூராக இருக்கலாம், சென்னையாக கூட இருக்கலாம். எல்லா இடத்திலும் வண்ண வண்ண விளக்குகள் எரிகின்றன. யாரோ வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இரவையும் பகலோடு சேர்த்து கான்குயர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பகலின் நேரத்தை நீட்டித்ததை போல இரவையும் கூட அதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. எப்படி கடலை மனுஷன் கான்குயர் பண்ணானோ, ஆகாயத்தை கான்குயர் பண்ணானோ, அது மாதிரி இரவையும் கான்குயர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. பகலுக்கென்று சில இலக்கணங்களும் சில வாழ்வியல் முறைகளும் இருப்பதைப் போலவே இரவுக்கும் இருப்பதான நிலைக்கு இன்னைக்கு இந்த உலகம் வந்திருக்கிறது. இரவு நேரத்தில் ரொம்ப சர்வசாதாரணமாக வீடுகளில் தூங்குகிற நேரமே இன்றைக்கி 11 மணி அப்படிங்கிற ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. காலையில் சீக்கிரம் 5 மணிக்கு எந்திரிக்கணும், இரவு 9 மணிக்கு தூங்கிடணுங்கிற ஃபிலாசபிலாம் உடஞ்சி இன்னமும் இருக்குது. அப்படின்னாலும் கூட அதெல்லாம் குறைஞ்சி எப்போ வேணாலும் தூங்கலாம், காலை தூக்கம் முழிப்பு வந்தாலும் எந்திரிச்சுக்கலாம். 9 மணிக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு 5 மணிக்கு எந்திரிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைக்கு அதை கேஷுவலாக அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு சமூகம் வந்ததுக்கான காரணம் என்ன? இரவையும் வாழ்வினுடைய ஒரு பகுதியாக மக்கள் கிட்டத்தட்ட அங்கீகரிச்சுட்டாங்க அப்படிங்கிறது. அதில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன குழுவினர் இவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க எல்லாரும் இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. அவங்க கொஞ்சம் இருட்டான இடத்துல உட்காந்துருக்காங்க. பிகாஸ் இருட்டு தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பக்கம் பகல் வெளிச்சமாக அப்படியே ஃபுல் லைட்டில் உட்காந்துருக்கோம். இரவுக்கு 1000 கண்கள் அப்படிம்பாங்க. அது என்னென்னலாம் அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம். எனக்கு பகலை அழகாக யாராவது வர்ணிக்க முடியுமா? தூங்கி முடிச்சுட்டு வெளியில போய் அந்த ஜஸ்ட் பால்கனியில் போய் நின்றுட்டோன்னா அந்த ஆகாயத்தை பார்த்தா அதுவே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். அதே மாதிரி அங்கே பேர்ட்ஸ் பறக்கிறது, சின்ன சின்ன குட்டி குட்டி இன்செக்ட்ஸ் கொண்டு அப்போதான் முழிக்கிற மாதிரி முழிக்கும். நம்ம அப்சர்வ் பண்ணாதான் எல்லாம் தெரியும். ஜஸ்ட் லைக் பார்த்தா ஒன்றுமே புரியாது. ஜஸ்ட் அந்த ஃபீலிங்கோடய அங்கே இருந்தோம்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்குள்ள உள்வாங்கி அன்னைக்கு ஃபுல் டே நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இட்ஸ் அதிகாலை அழகு, பியூட்டிஃபுல் திங், ரைட்? பட் இதை மீறி இரவின் அழகு என்ன? அது ஆக்சுவலாக பொயட்டிக் சார், பொயட்டிக் நைட்டுன்றது. வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக பௌர்ணமி அப்போ கடல் கொந்தளிக்கும், போகாத, அங்கே போகாத, இங்கே போகாத அப்படிமா. நான் 2 மணிக்கு பௌர்ணமி அன்னைக்கு போய் கடலில் உட்காந்து பாருங்கள் சார். கடல் கொதிக்கிறது, அந்த நிலா வெளிச்சத்தில் உள்ள அழகு அதிகாலை சூரியன் இதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் போயிடும். இரவு முழுக்க உட்காந்து நீங்கள் பார்க்கலாம். இரவு முழுக்க அந்த கொந்தளிப்பும் அந்த இதுவும் எத்தனை தடவை பார்த்தாலும் அழுக்காது. பௌர்ணமி இரவு வேற மார்னிங் அந்த நேரத்தை சூரிய உதயத்தை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. சரி, அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக எக்ஸ்பெஷலி இந்த சூரிய உதயம், அந்த சூரிய உதயத்தை நம்ம கடல் கரையிலிருந்து அதை அனுபவிக்கும் போது அதனுடைய அனுபவமே தனிதான். இரவு நேரத்தில் பார்த்தோம்னா அந்த கடல் அலைகள் கூட நல்ல இருட்டு நேரத்தில் அது அலைகள் மட்டும் வெள்ளையா தெரியும். ஓ, அலை மட்டும் வெள்ளையா தெரியும். மற்ற இடமெல்லாம் இருட்டா இருக்கும். ஒரு ஒயிட் அப்படி மேல வரும். ஆமா, அந்த நுரை போன்ற அந்த இதுவும் தெரியும். அந்த வெள்ளையா தெரியும். நைட்டு கடலுக்கு போய் இருக்கணும் போல இருக்கு நீங்க சொல்லுங்க. ஆமா, நைஸ். கடல்ல நம்ம மீன் பிடிப்பதற்கு மேல போகும்போது அந்த இடத்துல பார்த்தோம்னா நிலவுடைய தன்மையும் அந்த குறிப்பாக வெள்ளி கிளம்பி வருகின்ற அந்த இப்போ நமக்கே தெரியும் ஒரு 4:45 மணிக்கு இந்த வெள்ளி வரும் அப்படிங்கிறது தெரியும். வெளியில நட்சத்திரங்கள் தோன்றி வரும். கடற்கரை ஓரத்தில் பார்த்தோன்னா பௌர்ணமி ஒட்டி நண்டுகள் நடமாடும் ஏராளமாக. கடல் அலைகளோட போகும், கரைக்கு வரும், கடல் அலைகளோட போகும், திரும்ப கரைக்கு வரும். அண்டு நம்ம கிட்ட போனோம்னா அது வலைக்குள்ளே போய்விடும். இந்த ரசம்லாம் பார்க்கறது ரசிப்பதற்கு கண்கொள்ளா காட்சிகளாக இருக்கும். அது மட்டுமல்லாது கடலில் போயிட்டோம்னா, உள்பகுதியில் போயிட்டோம்னா அந்த மீன்கள் கூட பார்த்தோம்னா
மீன் அந்த வந்து கட்டுமரங்களில் நாம் மீன் பிடிப்பதற்கு போயிருக்கும் போது விசைப்படகுல போனால் தெரியாது. கட்டுமரங்களில் இருக்கும்போது நிசப்தமான ஒரு சூழலில் பார்த்தோம்னா மீன்கள் அந்த தண்ணிக்குள்ளே ஓடும்போது கூட அது அசைவெல்லாம் கண்ணு கூட பார்க்கும்போது ரொம்ப அப்புறமா அந்த நிலவு வெளிச்சத்திலே தெரியும், நிலவு வெளிச்சத்தில் இருட்டிலும் தெரியும். தெரியும். வேற முதலில் அந்த வானத்தில் வெளிச்சம் லேசாக வரும், மேகங்கள் போகிற மாதிரி இருக்கும், அந்த நட்சத்திரம் எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் வெள்ளை வரும் மேகம் போய், அப்போ நம்ம வாக்கிங் போகும்பொழுது சன்ரைஸ் இருக்காது. நம்ம திரும்பி வரும்பொழுது அந்த சன்ரைஸ், அந்த ஆரஞ்சு கலர் சன்ரைஸ் பார்க்குறோம். அவர் டு அவர் நம்ம ரசிக்கலாம். குழந்தைங்க வர்றது, ஸ்கூல்லேருந்து வர்றது, அதெல்லாம் பார்த்து ரசிக்க ரொம்ப 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 அழகாக இருக்கும். எல்லா ஆக்டிவிட்டியும் பகல்ல நடக்கும். ஆமாம், 5:30 மணி பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாம் கூட்டமாக எல்லாரும் பைய மாட்டிட்டு அந்த விடு விடு விடுன்னு வேலைக்கு போகிறவங்கலாம் திரும்பி வந்து வீட்டு வேலையை செய்யணுமேன்னு பார்க்கும்பொழுது அவங்க வர்றதை ரொம்ப ரொம்ப ரசித்து பார்க்கலாம். ஆக்சுவலி சார், பை ப்ரொஃபஷன் ஐ எம் பைலட். எல்லாரும் கீழே எப்படி இருக்கும் அழகு எல்லாம் பார்த்துருக்கு பேசி இப்போ எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி நைட் ஃப்ளைங் பண்ணுறப்ப எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 15,000 ஃபீட்டில் விடி ஃப்ளை, அந்த க்ளோத்ஸ் மேலே அந்த மூன் லைட் பட்டு இட் வில் லுக் லைக் அஸ் இஃப் த சில்கி, அப்படியே அந்த எப்படி ஒரு ஃப்ளோரசன் லைட் போட்டு அதுக்கு மேலே அப்படியே வந்து சில்கி இந்த ஃபைபர்ஸை போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். செகண்ட் திங், அப்படி நம்ம அந்த யூ வில் ஃபீல் அஸ் இஃப் யூ ஆர் ஸோ ப்ரௌட் அண்ட் யூ ஆர் கண்ட்ரோலிங் எவ்ரி திங். அந்த திருவிளையாடல சிவன் அப்படியே பாட்டு போகல, அப்படி ஒரு மாதிரி ஐ கேன் சி கிரவுண்ட், ஐ கேன் சி ஐ கேன் சி எவ்ரி திங், எல்லாமே எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் ரொம்ப ஒரு கிரேட்டாக இருக்கும் அது. தென் ஆக்சுவலி 2 o'clock in the afternoon நல்ல அமைதி. அந்த அமைதியில் வந்து நம்ம தோட்டத்தில் எங்கேயுமே நிச்சய சத்தம் இருக்காது. அப்போது தோட்டத்தில் மெதுவாக அந்த செடிகளோட ஒரு ஆசிண்டு நம்ம வரும்பொழுது யார் வீட்லேயோ ஒரு பையன் கத்துவான், எங்கேயோ ஒரு பையனோட குரல் கேட்கும். அந்த குரல் வந்து நம்மளை வந்து எந்த விதத்துலையோ அது ஈர்க்கும். அந்த குரல் எங்கேயோ ஒரு பறவை கத்துறது, இதெல்லாம் தூரம் தான் இருக்கும். நம்ம தோட்டத்தில் நடக்கிறது தனி அழகு. இந்த அழகுக்கு ஈக்குவல் வேற எதுவும் கிடையாது. சூப்பருங்க. நண்பகல் அழகா ரசிக்கிறீங்க, இரவின் அழகு என்ன? ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரிஸ் எனக்கு இருந்தது வந்து 5th 6th ஸ்டாண்டர்டில் நான் வந்து போபாலில் படிச்சிருந்தேன். எனக்கு வந்து லைக் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய கார்டன் அண்ட் இட்ஸ் காட் பாண்டு அண்ட் நிறைய ட்ரீஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து காத்தால் போய் பார்த்தேன்னா சும்மா ஒரு கார்டன், ஒரு பாண்டு, ஒரு ட்ரீஸு, அப்படியே அந்த பாண்டுக்கு மேலே ஒரு பிரிட்ஜு, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ராத்திரியில் போனேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட்லாம் போட்டு ஒரு மாதிரி ஒரு அது அந்த கார்டனை வந்து கொஞ்சம் ஆக்டிவாக காமிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. உள்ளே போக போக அதெல்லாம் அந்த லைட்லாம் ஆஃப் ஆகிடும், அப்படியே டார்க்காக இருக்கும் பயங்கரமாக. அந்த பாண்டு வரும், அந்த பாண்டுக்கு மேலே அந்த பிரிட்ஜ் இருக்கும். மேலே வந்து அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃப்ளைஸ், இந்த மின்மினி பூச்சி அவ்வளோ அழகாக அந்த மின்மினி பூச்சி மேலே இருக்கும். அதோட ரிஃப்ளெக்ஷன் கீழே, மூணு லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் கீழே, அதை பார்த்து எவ்வளோ நான் அந்த 5th 6th ஸ்டாண்டர்டோட மெமரிஸ் வந்து எனக்கு இன்னமும் போகல, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் சொல்லலே கண்ணு முன்னால் எனக்கு இந்த காட்சி வருது. பியூட்டிஃபுல். எஸ், காலையில் நல்ல அழகான ஒரு சூரியோதயத்தில் அந்த தென்னை மரம் அசைஞ்சு அந்த தென்னங்காற்று, அதே சமயத்தில் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த வயல் வெளியில் அவங்கவுங்க நாற்று நட போகிறதும், அந்த வயலுடைய அசைவுகளும், அந்த இடத்துல ஒன்று தவளை ஓடுறதும், ஒரு அணில் மரப்பந்தில் போய் ஒளியறதும், இந்த அழகுகளை எல்லாம் பார்க்கறதுக்குன்னே ஒரு தனி அனுபவம் அது. சரியா, அதெல்லாம் உண்மையான, அதை எந்த சமயத்துலையும் ரசிக்க முடியாது. அதே நேரத்தில் பழக்கப்பட்ட இடத்துல பறவைகள் வந்து எனக்கு சாப்பாடு போடலையா அப்படின்னு வந்து கேட்கும். காக்கா எல்லாம் பழக்கப்பட்ட நேரத்தில் 11 மணியா 9 மணியா வாட்டவர் இட் இஸ், பழகின நேரத்தில் பறவைகள் வந்து காக்கை கேட்க, ஒரு காக்கை வந்து சாதம் எடுக்கும் போது ஒரு அணில் வந்து எனக்கு அப்படின்னு வந்து கேட்கும் பொழுது இது ரெண்டும் சண்டை போடும்போது இதை பார்க்குற அழகே அழகு. இதெல்லாம் இயற்கை. இந்த அழகையெல்லாம் நம்ம வந்து இரவு நேரத்தில் பார்க்க முடியாது. அந்த கடலில் அந்த மூணை பார்க்கறச்சே வந்து அந்த ஒரு பிரம்மாண்டம் தெரியும், அந்த ஒரு ஸ்கை, அந்த ஒன்றுமே இல்லை, அந்த ஒரு அவ்வளோ பெரிய ஸ்கையில் வந்து அந்த அவ்வளோ பெரிய சி, அவ்வளோ பெரிய ஸ்கை, நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்ம எதுக்கு இருக்கோம், ஒரு தி ஃபீலிங் ஆஃப் இன்ஃபினிட். ஆக்சுவலி ஃபீல் ஆஃப் இன்ஃபினிட். நம்ம வந்து என்ன இருக்கோம், வாட் ஆர் வி அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும். அந்த மாதிரி ஒரு இது வந்து காத்தால பார்ப்போமா? முடியாது. காலைல காலேஜ் போகும்போது பரபரப்பாக அந்த இதுல அந்த 25Gயை பிடிக்கிற சந்தோஷம் இருக்கே, அது வந்து சான்ஸே இல்லை. பெஸ்ட் திங் வந்துட்டு
டெரஸ்ல நம்ம வந்து படுத்து தூங்குறது, இல்லாட்டி டெரஸ்ல டின்னர் சாப்பிடுறது ஃபேமிலியோட. டெரஸ்ல டின்னர் சாப்பிடுறது. யூ கேன் கவுண்ட் தி ஸ்டார்ஸ். இது நம்ம பழைய லைஃப் ஸ்டைல் தான். அது ரொம்ப ஸ்டைலா இப்ப சொல்றீங்க. அது மொட்டை மாடியில உட்காந்து நிலாச்சோறு சாப்பிடுறது. நிலாச்சோறு சாப்பிடுறது. டெரஸ்ல டின்னர் சாப்பிடுறது இல்ல அது. ஓகே, மொட்டை மாடியில் நிலாச்சோறு சாப்பிட்டுட்டு நட்சத்திரங்களை எண்ணுவது இரவின் அழகு. வேற யூஸ்வலா பகல்ல வந்து நம்ம ஒரு இடிஞ்சு போன பில்டிங்கோ இல்லாட்டி பட்டு போன மரத்தையோ கிராஸ் பண்ணோம்னா கவனிக்க மாட்டோம். அதே சமயத்தில் மொட்டை மாடியில் போய் நின்றுட்டு அதே வந்து நைட்டில் நிலா வெளிச்சத்தில் பார்த்தோம்னா இன்னும் ரவிவர்மா பெயிண்டிங் நான் பாருன்னு அப்படியே கூப்பிடுற மாதிரியே உடஞ்சு போன பில்டிங் அது பட்டு போன மரம் எல்லாமே பார்க்கும்போதே ரவிவர்மா பெயிண்டிங் மாதிரியே இருக்கும். ஆஹா, இதை பார்க்கறதுக்கு இன்னும் 2 கண்ணு வேணுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னும் பெஸ்ட் திங் என்னன்னா நைட்டில் மருதாணி வச்சுக்கிறது. கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து கை நிறைய மருதாணி வச்சுட்டு மொட்டை மாடியில் அப்படியே மல்லாக்கு படுத்துட்டு சர்க்கிள் அப்படியே சுற்றி படுத்துக்கிட்டு அந்தாட்சரி விளையாடுறது இருக்கு. அதான் கெத்து. கதவை திறந்த உடனே நம்ம பக்கத்து வீடுகளில் சில சமயம் பூஜை பண்றப்போ கேட்குற அந்த கிணிங்கிற மணி ஓசை காலையில நல்லா இருக்கும் கேட்க. சார், இது ஒரு தத்துவார்த்தமான ஒரு விஷயமா பார்க்குறேன் சார். நான் அகம் புறம் அப்படின்னு 2ஆக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, தத்துவார்த்தத்தில் நம்ம அகம்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ராத்திரி மட்டும் தான் சார் பார்க்க முடியும். ஏன்னா பகல் உங்களை டைவர்ஷன் பண்ணுது. உங்களை அதிகப்படியாக உங்களை வந்து திருப்பி வந்து மற்றவர்களை சார்ந்தே இருக்கக்கூடிய, மற்றவர்களை பற்றி பேசக்கூடிய, மற்றவர்களை பார்த்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இரவு மட்டும்தான் உங்களை உங்களாக காமிக்கும். பல பேருடைய உண்மையான முகம் இரவுல மட்டும்தான் வெளியில வரும். அது வந்து ஒரு உணரக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால ஒரு தத்துவார்த்தமா விஷயம் அது இரவு. மனிதன் தன்னை உணரக்கூடியது என்பது இரவுல தான். கண்டிப்பா உள்ளிருந்து உணர்வது. கண்டிப்பா அப்ப மட்டும்தான் உங்களுக்கு உண்மையான ரசனை வரும். டிவியில கருத்து சொல்றதுக்காக வரணும்னா டிவிக்காக கருத்து சொல்லக்கூடாது. யூ ஹாவ் டு திங்க். உண்மையா நம்ம நாம எப்ப எப்படி இருக்கும்? கண்டிப்பா மாலைக்கு மேலதான் நம்ம நாம இருக்கோம் சார். அதுக்கப்புறம் தான் அது வரைக்கும் பகல் உங்களை சாப்பிடுது. கண்டிப்பா பகல் மற்றவர்களுக்காக நீங்கள் வாழுகிறீர்கள். மாலைக்கு மேல் உங்களுக்காக உங்கள் ரசிப்பு திறன் ஒண்ணு இல்ல சார். கண்ணை மூடிட்டு அவங்க நான் சொல்றதை அப்படியே கற்பனை பண்ணிட்டு வர சொல்லுங்க. ஒரு நிதானமான ஒரு இரவு, ஒரு தோட்டத்துக்குள்ள போறோம். எங்கேயோ கேட்கிற இளையராஜா சாங், எங்கேயோ கேட்கிற ஒரு இளையராஜா சாங் அப்படியே ஒரு போயிட்டே இருக்கும். வாசனை என்ன வாசனைன்னு உங்களை குறிப்பிடப்பட முடியாத ஒரு வாசனை. அந்த வாசனை பழைய நினைவுகள், எங்கேயோ நம்ம மனசுக்குள்ள போயிட்டு இருக்கிற ஒரு பாட்டு, இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரசனை அப்படிங்கிற ஒரு உண்மையான ஸ்வரூபம் நீங்க இரவுல மட்டும்தான் சார் பார்க்க முடியும். பக்கத்துல இரவுனாலே நிசத்தம். அந்த நிசத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மாதிரி காத்து சத்தம் உஸ்ஸுன்னு அடிக்கும். அந்த சத்தம் வந்து எப்பவுமே கிடைக்காது. நைட்ல மட்டும்தான் அந்த மாதிரி சத்தம் இருக்கும். அந்த சவுண்ட் வந்து அது பீச் ஓரம் போனாலும் இல்லைன்னா ஒரு திறந்த வெளி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி சவுண்டை உணர முடியும். அதே மாதிரி வீட்டு மொட்டை மாடியில டேங்க் மேல உட்காந்து பேய் கதை பேசுற எதுவும் இருக்கு. அது வந்து அதுக்கு ஈடு எதுவுமே இல்ல. எல்லாருக்கும் உள்ள பயமா இருக்கும். அதுல ஒருத்தன் ரொம்ப பயப்படுறவன் இருப்பான். அவனை பிடிச்சி அவனை பயன்படுத்துறது வந்து சான்ஸே இல்ல. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வயசுல இதெல்லாம் செய்யறது. இதுக்கு முன்னாடி ஐஸ் பாய் விளையாடுறது. அது நைட்ல விளையாடும் போது தான் அது சூப்பரா இருக்கும். அது மாதிரி அடிச்சுக்கவே முடியாது. அதே மாதிரி சும்மா நம்ம சோத்தோரமா ஒட்டினா கூட நம்ம தெரிய மாட்டோம். அதே பகல்ல வந்து அந்த விளையாட்டை விளையாடவே முடியாது. ரசனை மாற்றம் தொடர்பான ரசனை குறித்த விழிப்புணர்வை உருவாக்குவதற்கான ஒரு நிகழ்வாக இந்த ஆர்குமெண்ட் அல்லது கலந்த ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். 98 சிறப்பு நீயா நானா பவர்ட் பை